இவளுக்கு எப்படியாவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இவள் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. பெத்தவங்க கூட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இவ்வளவு மெனக்கிடுவானான்னு தெரியலையே. ஆனா இவளுக்கு கல்யாணம் பண்ண நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ யோ 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 யோ. அர்ஜுன் சார், ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி ஒரு மாப்பிளைய ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்து பாக்குறீங்க, பேசுறீங்க, ஓகே பண்றீங்க. அப்படியா? சூப்பர். எங்க வர சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த பார்க் ரெஸ்டாரண்ட்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் செட் ஆகல. பேசாம ட்ரெடிஷனலா கோயிலுக்கே வர சொல்லிருங்க. மங்களகரமா பேசி முடிச்சிருவோம். ஓகேவா? கோவிலுக்கா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பையன் மாடர்ன் டைப் சார். மாடனா? கோவிலுக்கு அவர் போக மாட்டாரு சார். ஏதாவது காஃபி ஷாப்பு, பீஸா ஷாப்னு சொல்லுங்க, உடனே வந்துடுவார் சார். அப்படியா? அப்ப சரி, காஃபி ஷாப்க்கே வர சொல்லிருங்க. சரிங்க சார், வர சொல்லிடுறேன் சார். என்ன தம்பி இவ்வளவு வேகமா வருது? இந்த அர்ஜுன் தம்பிக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் எதையே அட்டாக் பண்றது. ஒரு பெரிய மலை மேல மோதிரமேன்னு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரில போகுது. ஐயோ, இடுப்புல எது உடைஞ்சதுன்னே தெரியலையே. நல்லா இருக்கும் போதே என்ன ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இதுல கையும் காலும் உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரு பூவா தருவா? ஐயப்பா, முடியாது முடியாது, போதைக்கு எந்திரிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். ஐயப்பா, என்னது இது? தீபாவளி பர்ச்சேஸ் மாதிரி இவ்வளவு துணி. ஒருவேளை பொங்கலுக்கு இப்பவே ஜவுளி எடுத்துருச்சா? இருக்கும் இருக்கும், இருங்க வரேன், இந்த வரேன். ஐயோ, என்ன வலி வலிக்குது இந்த இடுப்பு. எப்பா தம்பி 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 தம்பி, ஐயோ காந்திமதி, இது உனக்கு தேவையா? அவன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான், நீ குறுக்க நின்னா எக்ஸ்பிரஸ் நிக்குமா? ஆமா, அப்படின்னு தம்பிக்கு அவசரமா இருக்கும். வரேன். இன்னைக்கு வாஸ்து சரியில்லை, கொஞ்சம் இடத்தை மாத்துவோம். அர்ஜுன் சார், நீங்க இப்படி திண்டாடுறத பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் செட் ஆகுமா? பாட்டி, ஏன் இங்க நிக்கிறீங்க? ஓ, இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? போங்க பாட்டி, நீங்க என்ன பேயா பிசாசா என் கண்ணுக்கு தெரியாம இருக்கு? ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுக்கு முன்னாடி இங்கிட்டு அங்கிட்டு போக வர இருந்தீங்களே, அப்ப நான் உங்க எதிரில வந்தது உங்க கண்ணுக்கு தெரியல? எதிரிலயா இருந்தீங்க? உசேன் போல்ட் மாதிரி ஓடுனீங்களே, அப்ப நான் உங்க முன்னாடி நின்னேனே. என்ன நீங்க இடிச்ச இடியில என் எலும்பெல்லாம் அப்படியே முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, என் வாய் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. வாய பாருங்க. ஓ, சும்மா சொல்லக்கூடாது. இவளுக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸும் செட் ஆகுது. நான் மட்டும் மாப்பிள்ளையா இருந்தேன்னா நானே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். என்ன பண்றது?
என்னடி துணி இது, குளிருக்கு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி? ஐயோ, கீழே வேற பாதி துணியை காணும் வசுந்தரா. ஐயோ, என்ன கன்றா விடுது? ஏன் பாட்டி நல்லா இல்லையா? இவர்தான் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் கட்டி வச்சிடுறேன். ஆல்ரெடி கட்டி வச்ச மாதிரி தாண்டி இருக்குது. போங்க பாட்டி. ஏய், என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி சினுங்குற. பாருங்க அர்ஜுன் சார், நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் இதை போட்டுக்கிட்டேன். பாருங்க பாட்டி கிண்டல் பண்றாங்க. போங்க, நான் புடவைய கட்டுக்கிறேன். ஏய் இங்க வாங்க, வா வா வா. பாட்டி நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. நீங்க சுத்த பட்டிக்காடு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இது மாடர்ன் Dress. சிட்டில இப்படிதான் போட்டு சுத்தணும். பாருங்க பசுவ அப்படியே மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. எது மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமியா? ஏன் தம்பி, நீங்க மகாலட்சுமி போட்டோலாம் பாத்திருக்கீங்களா? சும்மா ஏதாவது உடனிட்டு இருக்காதீங்க. போதும், நிறுத்துங்க பாட்டி. சோ நீங்க டெஸ்டுக்கு எல்லாம் ரெடி அப்படிதானே? எஸ் ரெடி. நீங்க என்ன வேணா கேளுங்க, என் மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்றேன். வாவ், தட்ஸ் குட். எப்பவுமே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக வெளிய வேஷம் போடக்கூடாது. அப்படி பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வசு, சார் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாரு. நீ மடமடன் கேள்வியை கேளு. நீ கேக்குறேன். அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி பாத்துப்பீங்க? எப்படின்னா ரொம்ப நல்லா பாத்துப்பேன். உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். வசு செம்ம ரொமான்டிக்கா பேசுறாருல. எனக்கு என்னமோ இவர்தான் உன் வருங்காலம் தோணுது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சரி, அடுத்த கேள்வி. எப்படியும் நீங்க இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனாலும் கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் அப்பா அம்மாவை எப்படி பாத்துப்பீங்க? வசு, யூ ஆர் ரியலி கிரேட். இந்த காலத்து பசங்கள்லாம் கல்யாணம் ஆனதும் பெத்தவங்கள மறந்துடுவாங்க. ஆனா நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, ஐயோ, இவன் என்ன 5 ரூபாய்க்கு நடிக்கிறான்னு 50 ரூபாய்க்கு நடிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா தான். அவங்கள அப்படி பாத்துப்பேன். தினமும் காலையில அவங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் வேலைக்கே போவேன். சார் தெய்வமே, சூப்பர் சார். தேங்க்யூ. இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். தேங்க்யூ. வசு, வசு பாத்தியா, என்ன மாதிரி மாப்பிள்ளை கேட்டல. யூ ஆர் சோ லக்கி வசு. வசு, என்னை விட ஒரு படி மேலேயே நல்ல பொறுப்பான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்காரு. அப்புறம் என்ன வசு, இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? கல்யாணம் பண்ண பாத்துக்கலாமா? உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சார், நீங்க வசுவை கட்டிக்க போற மாப்பிள்ள ஒண்ணு என்ன 2 கேட்டா கூட தரேன். இந்தாங்க, இதையும் நீங்களே குடிங்க. 3வது வேணாலும் கேளுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வெக்கமே படாதீங்க. ஐயோ, அது இல்ல சார். அது இல்லையா? சரி, சமோசா, கட்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரவா? என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? அர்ஜுன் சார் அவர்தான் பேசணும்னு சொல்றாருல்ல, அவரை பேச விடுங்க. பேசுங்க. என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஐயோ, சார் பொய்யே சொல்ல மாட்டாரு. கேளுங்க. நீங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுப்பீங்களா? ஆமா. அது எப்படி சார் ஒரே பெட்ல 2 பேரும்? அது எங்க வீட்ல பெரிய கிங் சைஸ் பெட்டா, தாராளமா 2 பேர் படுக்கலாம். அதுல ஓரமா 2 பேர் படுத்துப்போம். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கூட பெட் ஷேர் பண்ணிக்கலாமே, தப்பு இல்லையே. அந்த காலத்துல பெரிய மகான்கள் கூட சொல்லிருக்காங்க சார். இல்ல வசு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்னாச்சு சார்? ஏன் இப்படி முறைக்கிறீங்க? யோ, என்ன பார்த்தா எலிஜாமா தெரியுதா? ஒரே பெட்ல படுப்பாங்களா? கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிப்பாங்களா? யோ, யாரை ஏமாத்த பாக்குற? உன் பேச்சு கேட்டு நான் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? சார் சார் சார், கத்தாதீங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டுங்க, எல்லாரும் பாக்கட்டும். உன்னை நம்பி நான் மோசமாக பார்த்தேன். சார் சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எது தப்பா புரிஞ்சுக்கிட்டா? இப்பதான் சரியா புரிஞ்சிருக்கேன். எனக்கு கல்யாணமே வேணாம், ஒண்ணும் வேணாம். சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் நில்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அர்ஜுன் சார், போனா போட்டும் விடுங்க.